ஹாய், டிஎன்பிஎஸ்சி தமிழ் 2016 நம்ம பார்க்குறது டே 15 வீடியோ. ஸோ டே 15 வீடியோவில் நம்ம 100 கொஸ்டினும் பார்த்துடலாம். எக்ஸாம் வர இன்னும் கொஞ்ச நாள் வந்துட போகுது. ஸோ 100 பார்த்துடலாம். 701 to 800 வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின், மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை. ஸோ இந்த டீட்டெயில் வந்து நமக்கு இப்போ இருக்க நியூ புக்கில் கூட ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோசிகீரனார்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்து ரொம்ப டயர்டாயிட்டு கட்டில் படுத்திருக்கும் போது அவருக்கு வந்து கவரி விசிறின மன்னர் யாருன்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை. அடுத்து பொறுத்துக கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் யாருன்னா அவங்க ஒரு சமண துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி கண்ணகி மாநாய்க்கனின் மகள். ஸோ மாதவி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. மாதவி வந்து தான் அவங்க வந்து ஆடலரசி, மாதரின்றது ஆயர்குல மூதாட்டி. 3142. கடிகையோட மீனிங் வந்து அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இந்த லைன் வந்து எது ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு வரும். எதிராக இருக்க லைன்னா பழமொழி 400. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. ஸோ இதுவே பார்க்கறதுக்கு திருக்குறள் மாதிரி இருக்குது. ஆனால் இதை வந்து ஏன்னா திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னா பரணர். ஜெயங்கொண்டார் என்ன புக்கு எழுதியிருக்காரு? கலிங்கத்து பரணி. காரியாசன், சிறுபஞ்சமூலம், கம்பர், சடகோபரந்தாதி, கண்ணகனார், புறநானூறு. 3412. ஸோ மேட்ச் தான் நமக்கு என்ன ஒரு 2 தெரிஞ்சால் கூட வந்து கெஸ் பண்ணிடலாம். என் பானோக்காய் ஆகிலும் முன் பற்றல்லா பற்றிலேன் என வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இது ஓல்டு வந்து தமிழ் புக்கில் நமக்கு இருக்கும். இந்த லைனு 4வது திவ்ய பிரபந்தம் பாடல் கொடுத்துருப்பாங்க. செரு என்பதன் பொருள் வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. 7 அப்படின்ற நம்பர் வந்து 8 டைம்ஸ் வந்து 8 குறளில் வந்து இருக்குது. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 சொல்லிட்டு வேறு பேரை கொண்ட நூல் வந்து திருமந்திரம். தொண்டர் சீர் பரவுவார் யாருன்னா சேக்கிழார். அவரை தான் இப்படி வந்து போற்றுவாங்க. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள் அவங்களோட அறிவுரைப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆதிரை வந்து அந்த அமுத சுரப்பி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஆதிரை கிட்ட வந்து பிச்சை எடுத்துருப்பாங்க மணிமேகலை அவர்கள். அடுத்து தண்டமிழ் ஆசன் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோ அடிகள். ரொம்ப ரிப்பீட்டடாக வர கொஷின் இது. அடுத்து கம்பரை புரந்தவர் சடையப்ப வள்ளல். ஜிவி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஸோ ஜிவி போப் வந்தாலே நமக்கு வந்து ஆங்கிலம் வந்துடும். இங்கிலீஷில் தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஆங்கிலம். நடுவண அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. ஸோ ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்த அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம கான்ஸ்டியூஷனை படிச்சிருப்போம்ல, அது நமக்கு தமிழ் தான். 2004. குருக் மால்தோ பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். ஸோ இது பார்க்கும்போது தெரியுது நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. வட திராவிட மொழிகள். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர். ஒரு லட்சியம், சமூகம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த டைலாக் யாருதுன்னா அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சித்திரக்கவி. மற்ற 3மே பார்த்துக்கோங்க. முருகன் நல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை. இது எல்லாமே வந்து அவருடைய புக்ஸு. சித்திரக்கவி அவர் எழுதாதது. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணி இயற்றியவர் மறைமலை அடிகள். இது வந்து ராங்காக இருக்குது. அப்போ மற்ற 3மே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அது யாருன்னு பார்த்துங்க. சூசையப்பா தேம்பாவணியின் பாட்டுரை தலைவர். கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறை 10வது திருமுறை. இதுவும் கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். ஸோ இது மாதிரி ஒரு கொஷின் படிக்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரியனுக்கு வழங்கிய விருது. சாலை இளந்திரியனுக்கு என்ன விருது வழங்கியிருப்பாங்கன்னா பாவேந்தர் விருது. ஜிவி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. 1886. மனநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சிந்தை நமக்கு இங்கே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிந்தைனா எண்ணம். நவ்வி மான். முகில் மேகம் புனல் நீர். 3421. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விரிட்ஸ். சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட். வாரிசு உரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா. உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட். சான்று சட்டம். ஸோ இந்த உரிமை விட்ஸு சக்சஷன் இந்த வேர்ட்ஸுக்குலாம் என்ன மீனிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 4123. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாக பெயர். ஓகேவா?
யாழில் வர அந்த மியூசிக் கேட்டு தானே அவங்க மகிழ்ந்தாங்க. ஸோ இது வந்து கருவியாகு பெயர். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும். இது எல்லாமே வந்து கடலை குறிக்கிற மற்ற பெயர்கள். எயிறு, எயிறு என்னும் சொல் எவ்வகை? பெயர் திரிச்சொல். எயிறு என்னும் சொல் சொல்லின் வகை கேட்கான், பெயர் திரிச்சொல். அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகள் சரியான விடை. மோனை மட்டும் வந்துள்ளது. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஊ நமக்கு வந்து சேமாக வந்திருக்கு, ஆ சேமாக வந்திருக்கு. வேறு எதுகை எதுவுமே வந்து நமக்கு வந்து வரல. அவங்க ஊ இதில் 2 சேமாக இருக்குது, அதுமாதிரி ஆ சேமாக தா வரல. ஓகே, மோனை மட்டும்தான் வந்திருக்கு. செகண்ட் லெட்டர் சேமாக வந்தால் நம்ம எதுகையும் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. இதில் இருக்க பெயரச்சம் வந்து வந்த ஆ, லாஸ்ட் ஆன்னு முடிச்சிருந்தால் தான் இது வந்து பெயரச்சம். அறுவை வீதி. அறுவை வீதின்றது ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி, தானிய கடை வீதி, பொன் வீதி, பொற்கடை வீதி, மறையனர் வீதி, அந்தனர் வீதி. மறையவர்னா அந்தனர் வீதி. 3, 4, 2, 1. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர். தைக்கப்பட்டது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு, பட்டது ஆயிடுச்சுன்னு முடிஞ்சாலே செயற்பாட்டு வினை. இதுக்கு வந்து செய்வினை தொடர் வந்து எப்படி இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. கலையரிசி துணியை தைத்தால். என்னன்னா நமக்கு இங்கே இருக்க ஆள்னு இருக்க வேற்றுமை உருவில் இருக்குல்ல, அது நமக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஐ என்ற வேற்றுமை உருவம் வந்து ஏற்று வரும். ஓகேவா? கலையரிசி துணியை தைத்தார். டி தான் கரெக்ட் ஆன்சர். இது இப்படி தான் வந்து நீங்கள் வந்து செய்வினையும் செயற்பாட்டு வினையும் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து மெயின் ரீசனே. அந்த ஓம உருவ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரைதல். ஒருத்தார் என்பது பொருள் வினையாளனையும் பெயர். ஸோ ஒருத்தாரோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க, வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை காணுங்க. வினை எச்சம்னாலே நமக்கு தெரியும் என்ன எண்டாகணும், ஊ இல்லை ஈல எண்டாகணும். ஓகேவா? சா இப்போ தான் நம்ம பார்த்தோம். இது பெயரெச்சம். தல் முடிஞ்சால் நமக்கு என்ன வரும், தொழில் பெயரில் வரும். ஸோ வந்து தான் இது கரெக்ட் ஆன்சர். உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல். வெண்ணிலவு. வெண்ணிலவுன்றது வெண்மை கூட்டல் நிலவுன்னு வரும். அப்போ நமக்கு பண்பு தொகுதி, மை விகுதி மாதிரி இருந்தால் பண்பு தொகுதியில் வரும், பண்பு தொகையில் வரும். ஸோ கயல்விழி, கயல் போன்ற விழி, மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள். இந்த போன்ற போல இந்த உவமை உருவம் வந்து மறைந்து இருக்கிறதால இதுதான் இது மூணுமே வந்து உவமை தொகை. வெண்ணிலவு மட்டும்தான் ராங்காக இருக்கா. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை. இதில் வந்து என்ன அளபடை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கெடா ஆ, விடா ஆர், ஆன்னு வந்தால் நமக்கு இங்கே என்ன வந்துடும்னா செய்யுளிசை அளபடை, இல்லைனா இசை நிறை. செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. இதுக்கு என்ன லெட்டர் வரும், ஆ வரும். ஸோ இன்னிசைக்கு வரும்போது மோஸ்ட்லி ஊன்ற லெட்டர் வந்துடும். சொல்லிசையில் வரும்போது இ. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களை குற்றமற்றது என ஏற்றுக்கொள்ளப்படும் வழுவை கண்டுபிடி. வழுவமைதி. சரி, ராங்காக இருந்தாலும் சில ரீசனுக்காக அது வந்து கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இருக்கிறத வந்து வழுவமைதின்னு சொல்லுவாங்க. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். யவனர் சொல்லிட்டு யாரை நம்ம சொன்னால் கிரேக்கர், ரோமோனியர். ரோமன்ஸையும் கிரீக்ஸையும் நம்ம அப்படி வந்து சொல்லுவோம் யவனர். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சீனத்து பொருட்கள். சைனாலேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தா பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு 1990, 1990. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் பூசி பூர்ணலிங்கம். ஸோ இந்த கொஷினை 2ஆக கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணவர் மூசி பூர்ணலிங்கம், ஆனால் அதை வந்து நடத்தியவர் யாருன்னா பரிதிமா கலைஞர். ஸோ கொஷின் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணேன். இங்கே நமக்கு பரிதிமா கலைஞர் கொடுக்கல, ஸோ நோ ப்ராப்ளம். பரிதிமா கலைஞர் பிறந்த ஆண்டு 1870, 1903. ரொம்ப 33 இயர்ஸ்ல என்னவோ வந்து இறந்துட்டுருப்பார். ஓகே. காரைக்குடிக்கு மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். சரி, எப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. ஜீவகாரணிகளுக்கும் நம்ம பார்த்தோன்னே வந்து ரைட் பண்ணுவோம். நான் பதிப்பித்த நூலில் வந்து சின்மய தீபிகை தான் வரும். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவாணர், தேவநேய பாவாணர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இங்கே வந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல்
நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இது வந்து நமக்கு கம்பராமாயணத்தில் வர பாடல் வரிகள். புலனாள் கற்றான் அந்தாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக புறநானூறு. ஸோ மற்ற மூணுமே நமக்கு வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள். 4 மணிக்கடிகை, 4 அடியார், இனியவை 40. ஸோ இது வந்து மேல் கணக்கில் நம்ம 8 தொகையில் வரும் புறநானூறு. ஸோ இதான் வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. அடுத்து அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்ப்பிறையை போன்றது. ஸோ அறிவு இருக்கவங்க நட்பு எப்படி இருக்கோ வளர்ந்துட்டே போகும், வளர்ப்பிறையை போன்றது. அறிவிலார் நட்பு தான் தேய்ப்பிறையை போன்றது. ஸோ திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன்று திருக்குறள் ரிலேட்டட் கொஸ்டின். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கம் இருந்தால் மேன்மை உயர்வு வரும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஓகேவா? ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஸோ நமக்கு ரீட் பண்ணாலும் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. 2413. அடுத்து வாய்மை எனப்படும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். உண்மை நம்ம எதை சொல்கிறோன்னா மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுறதல் தான் வாய்மை. கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். மடங்கள்னா சிங்கம். மடங்கள் சிங்கம், உழுவை புலி. ஓகே, மீனிங் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. நமக்கு வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. களிச்சியானை நிறை, மணிமேடை பாவலம், நித்திலக்கோவை. நித்திலக்கோவை வந்து 100 பாடல்கள் இருக்கும். குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. உத்தரவேதம். உத்தரவேதம் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆசாரக்கோவை. ஏலாதி, திருக்கடகம், சிறுபஞ்சமூலம். இது எல்லாமே நமக்கு 15 கீழ்கணக்கில் வரும். இருந்தாலும் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து மருந்து பொருட்களுடைய குணத்தை சொல்லியிருப்பாங்க. அதால் வந்து ஏலம், லவங்கம், அதை மாதிரி சில மருந்து பொருட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆசாரக்கோவை வந்து ஒழுக்கத்தை நெறியாக வந்து கொண்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா யோசித்து பார்த்தா தான் எழுத முடியும். திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம் யார்? மருதகாசி. சதகம். சதகம் எத்தனை பாடல்கள் கொண்டிருக்கும்? 100. செஞ்சுரி சொல்லுவாள், அதான் 100. அடுத்து பொறுத்துக. வசனடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். 3142. உவேசா ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பொறுத்துக. சிறுமலை, பூம்பாறை, குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம், முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர், மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை, நெய்தல் நில ஊர்கள். ஸோ இந்த லாஸ்ட் எண்ணிங்க பாருங்கள். கரை முடிஞ்சால் கடலும் கடல் சார்ந்த. காடுன்னு முடிஞ்சால் நமக்கு என்ன வரும்? மலையும் மலை சார்ந்த, சரி நம்ம மலையும் காடும் காடு சார்ந்த பகுதி. மலையின் முடியும் போது நமக்கு வந்து குறிஞ்சி வரும். ஸோ ஊருன்னு வந்துச்சுன்னா மருதம் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, வயல்வெளியில் இருந்து ஊர் இருக்கும். அதனால் ஊருன்னு முடிஞ்சால் மருதம் எடுத்துக்கலாம். 3142. நீங்கள் எண்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழினா ஔவையாருடைய கூற்று. இது இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்று வாழ்வார் யார்னா ஜி.யு. போப். இந்திய நூலக தந்தை சி.ரா. அரங்கநாதன். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். 2 சீர்களான அடி. 2 சீர்கள் குறளடி. 4 சீர்கள் அளவடி. 5 சீர்கள் நெடிலடி. 5க்கும் அதிக சீர்கள் கழி நெடிலடி. அங்காப்பு. அங்காப்புனா வாயை திறத்தல். கார்குலாம். கார்குலம் என்னும் சொல் எவ்வகை வேற்றுமை தொகை? 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பொறுத்துக. தினைமாலை 150. கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். தினைமொழி 50. கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமாலை உவே சாமிநாதையர். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. இல்லைன்னா குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட். வல்லான் வகுத்ததே வாய்க்கால். பொறுத்துக. குமரன் தென்னை. தென்னை இதெல்லாம் வந்து பொருட்பெயர். காடு மலை இடப்பெயர். பூக்காய் சினப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். அகரவரிசை. நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. நா நூ நை நோ.
பிறமொழி சொற்கள் ஐதீகம், ஐதீகம்ன்றது உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். 3 4 2 1. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். ஸோ மற்றதான் சினிமா தியேட்டர், சமஸ்தானம், விழாவிற்கு, இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். உரிச்சொற்தொடர். உரிச்சொற்தொடர் தடக்கை, தடன்றது உரிச்சொல்லு. பிணைத்தொகை சூழ்கலல். ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சும் கூவா. சொல்லிசை அலைபடை தழிய. நான் ஆல்ரெடி சொன்னல ஈ வரும்னு சொல்லி. 3 1 4 2. ஜி போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. இது எல்லாமே அவரோட புக்ஸ் தான். பட் நாடகம் எது, புதினம் எது, ஓகேவா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். இது யாருடைய கூற்றுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருடைய இறந்த டேட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஒரு இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க பாருங்க. 1953 செப்டம்பர் 17. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுது, ஸ்டாட்டிக்காக இருக்க இன்ஃபர்மேஷன் தான். அயோத்திதாச பண்டிதர். பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுணவிலாச சபை. இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி. பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஓகே, இதோடு நம்ம வந்து ஒரே வீடியோவாக என்ன பண்ணியிருக்கோம், டே 15 கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம இதோட ஓல்ட் கொஷின் பேப்பர் 18 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.